ஐயோ பிக் எக்ஸாம் ரிசல்ட் கூட இவ்வளவு பயந்தது இல்லையே. இந்த டாக்டர் மேல வர நம்பிக்கையே வர மாட்டேங்குது. டேய் பாத்து வாடா. உனக்கு மட்டும் தான் டென்ஷனா? நான் உன்னோட அதிகமான டென்ஷன்ல இருக்கேன். நானே டாக்டர் என்ன சொல்வாருன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன்டி. டேய் குமரா, இப்போ உனக்கு ஆன்மா வந்தா என்ன, வரலனா என்னடா? வரலனா என்னவா? வரணும் சுவாதி, வரணும். எனக்கு அது வேணும். வேணும் தான், வரணும் தான். அதுக்குன்னு இப்படி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்தனா அப்புறம் அது வராமலே போச்சுனா? அதுக்கு தான் சொல்றேன், நீ ஃப்ரீயா விடு. இப்ப வரலனா என்ன, அது பொறுமையா வரட்டும். வந்துருச்சு சுவாதி, வந்துருச்சு. ஐயோ வந்துருச்சா? ஹலோ, இப்போ என்ன பண்றது? என்ன மூஞ்ச சோகமாவுது? அப்ப வரல போல. நம்மளும் மூஞ்ச சோகமா வச்சுப்போம். சுவாதி, நமக்கு வேற வழி இல்ல. உங்க அப்பா கிட்ட சொல்லிடலாம். என்ன சொல்லணும்? இன்னும் 10 மாசத்துல ஒரு பேரன் பிறந்து அவர் மூஞ்சில உச்சா போவான்னு சொல்லிடலாம் சுவாதி. டேய் அதான் உனக்கு வந்துருச்சா? ஆமா சுவாதி, ஆன்மா வந்துடுச்சு. ஐயோ, ஆன்மா வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைச்சா அதுக்குள்ள இந்த எலவெடுத்த டாக்டர் வர வச்சுட்டானே. அடுத்து என்ன சொல்லி சமாளிக்க என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏண்டா எவ்ளோ தைரியம் இருந்தா என் பெர்மிஷன் இல்லாம என்னைய கட்டி பிடிப்ப? ஏண்டி, எனக்கே இப்போதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சரியா இருக்கு, திருப்பி நீ அங்கேயே அடிக்கிறியடி. மனசாட்சி இல்லையாடி உனக்கு? என்ன கட்டி பிடிச்சது மட்டும் இல்லாம நான் அடிக்க வந்தா தடுக்கறியா? என்ன சாவுடா சாவு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய தொடுவ? பயம் விட்டு போச்சு. என்ன பண்ணி இவ்வளவு சமாளிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதாவது இவன் எங்க பாக்குறான்? பொண்ணை பார்த்துக்கிறியா? இந்த வரண்டி. டேய் என்னடா பண்ணிருக்கா? இல்லடா, அந்த பொண்ணை பாரு, செம்ம அழகா இருக்கா. அதான் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டே மட்டும் இருந்தா போதுமா? போய் ஒரு ஹாய் சொல்றா. ஏய் எதுக்கு? வேணாம்ப்பா, அப்புறம் அவளுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னா. ஹாய் போலாமா? ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? டி போறா 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 போறடா போறடா போறடா. டி போறா. தண்ணி பாக்குறான். அவ்வளவுதான், போயிட்டா. இதுக்காக தான் நான் அப்பவே சொன்னேன் ஆப்பன் யூஸ் பண்ணுன்னு. ஹேப்பனா அப்படின்னா? ஆப்ன்றது ஒரு டேட்டிங் ஆப். இதுல சேம் லொகாலிட்டில இருக்கிற பீப்பிளை உன்னால ஈஸியா ரீச் அவுட் பண்ண முடியும். அண்ட் சேம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்பிளை உன்னால ஈஸியா கண்டுபிடிக்கவும் முடியும். ஓ இரு, நானும் டவுன்லோட் பண்றேன். பண்ணு. டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ முதல்ல அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தேடு. அதோ இருக்கா. சூப்பர். லைக்க போடு. லைக் பண்ணிட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏய் சூப்பர்ரா, அவளும் உனக்கு கிரஷ் அக்செப்ட் பண்ணிட்டா. என்னடா சொல்ற? அப்ப அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமா, செம்ம. அவ்வளவுதான், சோ சிம்பிள். சரி என்ஜாய் பண்ணு. ஓகேடா. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா சரிப்பட்டு வராது. ஏதாவது பண்ணியே ஆகணும். இல்ல எனக்கு புரியல. என்ன ஒரு பர்சனா உனக்கு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு. ஒரு ஃப்ரெண்டா பிடிச்சிருக்கு? ஃப்ரெண்டாவா? பெஸ்ட் ஃப்ரெண்டாவே பிடிச்சிருக்கு. உன்னால நான் இல்லாம இருக்க முடியாது. முடியவே முடியாது. அப்புறம் ஏன்டி ஒரு புருஷனா மட்டும் உனக்கு என்ன பிடிக்கல? அதுதான்டா தெரியல. இது சரிப்பட்டு வராது. இதுக்கு இன்னிக்கே ஒரு முடிவு கட்டுறா. புரியல. ஒண்ணு நீ என் பொண்டாட்டியா இருக்கணும், இல்லனா நான் வேற கல்யாணம் பண்ணிப்பேன். இப்போ ஒத்துப்பல. உன்னெல்லாம் நான் கல்யாணம் பண்ணதே பெருசு, இதுல வேற ஒருத்தி உன்னை கல்யாணம் பண்ணிப்பாளா? பண்ணிக்கோடா. பண்ணிக்கவா? பண்ணிக்கோ. பண்ணிக்கோனா எப்படி சுவாதி? எப்படின்னா அதான் யோசிச்சிட்டல, அப்ப பண்ணிக்கோ. விட்டா என்னையே உனக்கு ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் காட்டி அதுல உனக்கு பிடிச்ச பொண்ணுங்க கூட எல்லாம் உனக்கு டேட்டிங் அனுப்பி அதுல உனக்கு யார் செட் ஆவாலோ அவ கூட உனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க சொல்லுவ போல இருக்கே. வாட் அ பிளான். ஃபன்னி ஃபெலோ. சுவாதி சூப்பர். இந்த ஐடியா நல்லா இருக்கே. அப்படியே பண்ணிடலாம். எது? எனக்கு வேற வேலை இல்ல. இருக்கலாம் சுவாதி, ஆனா உன்னை கல்யாணம் பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளானதுக்கு பரிகாரமா நீ இத பண்ண போற. அது மட்டும் இல்லாம என்னை விட அதிகமா என்னை பத்தி உனக்கு தான் தெரியும். அதனால எனக்கு எந்த பொண்ணு செட் ஆகும், எந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் உன்னால தான் கண்டுபிடிக்க முடியும். சோ இன்னில இருந்து நீ எனக்கு பொண்ணு பார்க்க போற. டாட். ஒரு பேச்சுக்கு சொன்னா நம்மளே பொண்ணு பார்க்க சொல்றான். முடியாதுன்னு சொன்னா வேற கப்பிள்ஸ் ஆக சொல்லி டார்ச்சர் பண்ணுவான். சரி மெயின்டைன் பண்ணுவோம். வெண்ண. ஏய் என்னடி ஆச்சு? பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு தூங்குற, வாடா பொண்ணு பார்க்கலாம். அதுக்கு இந்த நேரத்துலயா?
காலையில பாத்துக்கலாம்டி. நீ 96 படம் பாத்திருக்கியா? அதுல நைட்டு தூங்கும் போது தான் த்ரிஷா விஜய் சேதுபதிக்கு பொண்ணு பாப்பாங்க. அதுக்கு எதுக்கு 8 வச்சா? அதுல விஜய் சேதுபதி கீழே தான் உட்காந்துருப்பாரு. அதான். ஆனா நான் பார்த்த 96 படத்துல த்ரிஷா விஜய் சேதுபதி எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு சீன் கூட வரலையே. ஒருவேளை நான் ஹிந்தி வெர்ஷன் பாத்திருப்பனோ? பொசிஷன் சேமா இருக்கணும்லடா, அதான் உதச்சேன். சரி அதெல்லாம் விடு. நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட உனக்கு என்னென்ன பேசிக் குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் சொல்லு. உனக்கு எது எதெல்லாம் வராதோ அதுதானே குவாலிட்டிஸ். சமைக்கணும், நல்லா சமைக்கலனாலும் பரவாயில்ல, சமைக்கணும். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு. நம்ம கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆச்சு சுவாதி? 5 மாசம். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 5 மாசம் ஆச்சு. வீட்டு வேலையெல்லாம் நான் மட்டும் தனியா செய்யக்கூடாது, எல்லாத்தையும் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி அவளும் செய்யணும். என்ன மட்டும் துவைக்க கூடாது. பேசினா என்ன பேச வரும்னு கேட்கணும். அதை விட்டுட்டு கத்தக்கூடாது. கமான். எங்க போகணும்னு ஆசைப்படுறாலும் போகட்டும், எத்தனை மணிக்குனாலும் வரட்டும். ஆனா வாழ்க்கையில சாதிக்கணும்னு ஒரு குறிக்கோளோட வாழணும் சுவாதி. கூப்பிட்டா காது கேட்கணும். 2 கண்ணும் நல்லா தெரியணும். என்ன லவ் பண்ணும், என்னையே லவ் பண்ணும், என்ன மட்டும் தான் லவ் பண்ணும். எவ்வளவு சண்டை போட்டாலும் அடுத்த நாள் அதை ஞாபகமே வச்சிருக்க கூடாது. அதுக்கு நீ மெமரி லாஸ் பேஷண்ட் தான் கல்யாணம் பண்ணணும். எல்லாரையும் உன்ன மாதிரி நினைச்சா சுவாதி? அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? இப்போதைக்கு அவ்வளவுதான். மத்ததெல்லாம் அந்த பொண்ணை பார்த்து நான் நேர்லயே பேசிப்பேன். ஐயோ எனக்கு வெக்கமா வருதே பெருமாளே. ஆமா, இந்த எந்த குவாலிட்டிஸும் என்கிட்ட இல்ல, நீ இதெல்லாம் என்கிட்ட இந்த எக்ஸ்பெக்டும் பண்ணதில்ல, அப்புறம் எப்பறம் என்ன கல்யாணம் பண்ண? ஒரு மனுஷன் ஒரு தடவை தான் அடி வாங்குவான் சுவாதி, இன்னொரு தடவை வாங்க மாட்டான். இப்ப வாங்குவான் பாரு. அம்மா பொண்ணு பாக்கணுமா உனக்கு? பொண்ணு உன்னை எப்படி கடுப்பேத்துறேன்னு பாருடா. இந்த பொண்ணு ஏச்சி நல்லாவே இல்ல, மூஞ்சியா இது. டேய் அது நீதான் ஏல போட்டு உன்னை பொண்ணா மாத்தின. உனக்கே மூஞ்ச பிடிக்கலனா வேற ஒரு பிடிக்க. நல்ல பொண்ணா பாரு. டேய் இந்த பொண்ணு என்ன இவ போட்டோலயே சிரிக்க மாட்டா, நேர்ல எப்படி சிரிப்பா? ரிஜெக்டட். இந்த பொண்ணு என்ன இவ இவ்ளோ ஹைட்டா இருக்கா? வேணாம் வேணாம். இந்த பொண்ணு பாரு, என்ன இவ்ளோ குள்ளமா இருக்கா? இவ்ளோ வேணாம். 531 530. பொட்டு ரொம்ப சின்னதா இருக்கு சுவாதி. டேய் பொட்டெல்லாம் நம்ம மாத்திக்கலாம்டா. யாரையும் நம்ம மாத்த கூடாது சுவாதி, அவங்களா மாறணும். இவ முதல்ல அவ இவன் பேசுறத நிறுத்து. சே வைஃப். எது வைஃபா? டேய் இன்னும் நீ அவளை பார்க்க கூட இல்லடா. என் வைஃப் இல்ல, யாருக்கோ வைஃப். சரி வைஃப். நீ மரியாதை இல்லாம நடத்துன பொண்ணலாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ரிஜெக்டட். இந்த மேடம் என்ன இவ்ளோ மாடர்னா இருக்கா? கொஞ்சம் குடும்ப பொண்ணா வேணும். அப்போ இந்த மேடம் என்ன இவ்ளோ குடும்ப பொண்ணா இருக்கா? கொஞ்சம் மாடர்னா வேணும். ஒழுங்கா தேடு. ஐயோ ஐயோ. இந்த பொண்ணு ஓகேவா பாரு. ஏய் செம்ம அழகா இருக்காளடி. எனக்கு டபுள் ஓகே. ஓகேவா? நல்லா இருக்காளே, எனக்கு ஓகே. என்ன ஓகே சொல்லிட்டான்? உண்மையாவே வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறானா? என்ன சுவாதி யோசிச்சுட்டு இருக்கா? இல்ல கல்யாணம் பண்ணணும் தான் சுவாதி. ஆனா அதுக்கு முன்னாடி டேட்டிங் பண்ணணும்ல. அதுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா நீதான் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் டேட்டிங் அரேஞ்ச் பண்ணி உன் கடமையை ஆற்றணும். இது வேறயா? டேய் என்ன பண்ற? அது ஒண்ணும் இல்லடி, பைக்ல வரும்போது சட்டை கசங்கி இருக்கும்ல, அதுக்காக தான். என் ஃபியூச்சர் வைஃபை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறேன். கொஞ்சம் நீட்டா போவேனாமா? இங்க பாரு, என் கிட்ட பேசுற மாதிரிலாம் பேசக்கூடாது, புரியுதா? நல்லா ரொமான்டிக்கா பேசணும், சரியா? ஏய் அதெல்லாம் உன்கிட்ட தான் வராது. உள்ள பண்ண போற ரொமான்ஸ் வழிஞ்சு வரதுல நீ வழிக்கு விட போற. பாத்துக்கோ, தள்ளி நில்லு. உனக்கா பேச்சுதான். ஹாய். ஹாய். நான் உள்ள வெயிட் பண்றேன். ஓகே. டேய் என்னடா பாடி பார்ட்ஸ்லாம் ஆடுது போல. ஏய் நானே டென்ஷன்ல இருக்கிறேன், நீ வேற. சரி நான் உள்ள போய் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். ஐயோ நர்வஸா இருக்கு. இப்பெல்லாம் எனக்கு ஃபீல் ஆனதே இல்லையே. உங்க இன்ஸ்டா பாத்துருந்தாங்க, டிபி செம்மையா இருந்தது. Thank you. டிராவல்லாம் ரொம்ப பிடிக்குமோ? நானும் நிறைய கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணிருக்கேன். பாண்டிச்சேரி பல வாட்டி போயிருக்கேன். அப்படியா? சூப்பர் சூப்பர். ஓ செம்ம செம்ம சூப்பருங்க. நிஜமாவே என்னை விட்டு போறியா குமரா? நான் வர லேட் ஆகும், நீ போ.
சுவாதி போலாமா? என்ன சொன்னாங்க? அவங்க கூட செம்மையா வைப் சிங்க் ஆகுது தெரியுமா? லவ் லாங்குவேஜ்ல இருந்து மீம் லாங்குவேஜ் வரைக்கும் எல்லாமே செட் ஆகுது. அவங்களுக்கும் உன்னை பிடிச்சிருக்கா? நீ எதிர்பார்க்குற குவாலிட்டிஸ்லாம் அவங்க கிட்ட இருக்கா? ஏய் சில் சில், அவங்களுக்கு எல்லாமே ஓகே தான். இன்னொன்னு, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு. சரி வா வா வா, இதே என்ஜாய்மெண்ட்ல நேரா போயிட்டு செம்மையான பிரியாணி சாப்பிடுறோம். ஓகே, வா 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 வா. டேய் சாப்பிட எங்க போறது? டேய் உன்கிட்ட தான் கேக்குறேன், எங்க சாப்பிட போறது? சொல்லு தங்கம். எது தங்கமா? சாரி, போன்ல பேசிட்டு அப்படியே உன்கிட்ட. ஏய் இன்னைக்கு தானே மீட் பண்ண, அதுக்குள்ள இப்படி தங்கலாம்? காதலுக்கு ஏது சுவாதி டைம் எல்லாம்? சரி நமக்கு கல்யாணம் ஆனது அவகிட்ட சொல்லிட்டியா? அதுக்கு என்ன சொன்னா? சொன்னனே, எங்க வீட்ல இப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண சொன்னாங்க. நானும் சரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணா. ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம 2 பேருக்குள்ள செட் ஆகலன்னு. அதனால நம்ம 2 பேரும் மியூச்சுவலா பேசி பிரிஞ்சலாம் டிசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளும் ஓகேன்ட்டா. சரி, இப்போ நீ எனக்கு ஒரு நல்ல நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா என்ன தெரியுமா பண்ற? எனக்கு கல்யாணம் பண்ண ரெடி பண்ற. ஏண்டா எவ்ளோ தைரியம் இருந்தா பொண்டாட்டிக்கிட்டே இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க ரெடி பண்ண சொல்லி கேப்ப? என்ன என்னடா உன் பொண்ணு பக்க சொல்ற? மாவனே தங்கம் தங்கம். சாவு. என்ன சுவாதி, ரெடி பண்ணிடுவேல கல்யாணத்துக்கு? எனக்கு எப்படா கல்யாணம் பண்ணுவோன்னு ஆசையா இருக்கு சுவாதி. சரி, நீ கேட்டதை நான் பண்ணல, இப்போ நான் கேக்குறது நீ பண்ணு. ஏய் என்ன கேட்க போற? அலிமோனிலாம் கேட்காத, அதெல்லாம் என்னால தர முடியாது. நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவெல்லாம் கிடையாது. எனக்கு ஏதாச்சும் வேணும்னா எனக்கே உழைச்சு சம்பாரிச்சுக்க தெரியும். உன்கிட்ட 2 அலுமினியம் குண்டா கூட இருக்காது, உனக்கு அலுமினியம் ஒரு கேடா? சரி வேற என்ன வேணும்? நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுத்தேன்ல. ஆமா, இப்போ நீ எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கொடு. சுவாதி விளையாடாதீ. எது? நான் விளையாடுறேனா? நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். ஏன் எனக்குலாம் லவ் பண்ணணும்னு ஆசை இருக்காதா? ஏய் உனக்கு தான் ரொமான்ஸே வராதடி. அது உன் கூட என்னோட லைஃப் பார்ட்னர் கூட எப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணணும் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அதுக்கு நீ இப்படி உடனே பார்க்க சொன்னா எப்படி? நான் உனக்கு பார்த்தேன்ல, உனக்கே கிடைச்சிட்டாங்க, எனக்கு கிடைக்க மாட்டாங்களா? இங்க பாரு, உனக்கு கல்யாணம் நடக்கிறப்போ எனக்கும் கல்யாணம் நடக்கணும். சோ நீ சீக்கிரமா எனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து வைக்கிறேன். ஒரு புருஷனையே பொண்டாட்டிக்கு பையன் பார்க்க சொன்ன முதல் பொண்டாட்டி நீதான். ஒரு பொண்டாட்டியா என் புருஷனுக்கு பொண்ணு பார்த்து வச்ச முதல் பொண்டாட்டியும் நான் தான். சரி சொல்லு, உனக்கு எந்த மாதிரி பையன் வேணும்? அது தெரிஞ்சா நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? இனிமே தான் யோசிக்கணும். இந்த பையன் ஓகேவான்னு பாரு. நல்லா இருக்கானே, ஆனா லைட்டா மூஞ்சி ஊசாயல் இருக்கு. வேணாம், வேற பையனை பாரு. இவன் எது கேக்கல? ஹஸ்பண்ட். நீ மரியாதை கொடுக்காத பையன்லாம் வேணாம், ரிஜெக்டட். இவன் ஓகேவான்னு பாரு. புருஷனையே என்னென்ன வேலை பார்க்க வைக்கிறான். இவனடா இவ்ளோ ரகடா கரடு முரடா காட்டு மராண்டி மாதிரி இருக்கான். எல்லாரும் என்ன மாதிரி அடி வாங்குறவங்களா இருப்பானுங்களா? இவன் ஓகேவா? இவன் என்னடா மொழன்னு அமுல் பேபி மாதிரி இருக்கான். ஏய் வேற எப்படி தான் உனக்கு வேணும்? எனக்கு நல்லா ரகடா தாடி வச்சுட்டு கொரியன் பாய் மாதிரி ஒரு பையன் வேணும்டா. அந்த மாதிரி ஒரு பையன் இருந்தா பார்த்து சொல்லு. கொரியன் பாயா? அவங்க எல்லாம் ஆம்பளை யாரு பொம்பளை யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. இவன் டேய் கீழ இருக்குடா. என்னடா அவன் மண்டையில அடிக்கிற கிளார் என் கண்ணு கூசுது. நான் மட்டும் உனக்கு 6 அடிக்கு முடி இருக்கிற மாதிரி பொண்ணுங்களா பாக்குறேன், இந்த மாதிரி சொட்ட அங்கிளா பாக்குறேன். ரிஜெக்டட். வேற பையனை பாரு போ. எப்படியாவது இவளை இந்த சொட்ட மண்டைய தலையில கட்டிடலான்னு பார்த்தா தப்பிச்சிட்டாலே. இவன் ஓகேவான்னு பாரு. ஏய் அழகா இருக்கான்டா. அவ்வளோன்னு அழகாலாம் இல்லையே. அழகா இருக்கான், ரொம்ப அழகா இருக்கான். அப்போ ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்னாச்சு? அப்ப வேணாம். ஏன்? நானும் அவனும் ஒன்னா நிக்கும் போது என்ன விட அவன் அழகா தெரிஞ்சிருவான்ல. விமன். அப்போ நானு இவன் ஓகேவான்னு பாரு. இவெல்லாம் ஏய் உனக்கு இது மாதிரிலாம் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒன்னு இவனுக்கு ஓகே சொல்லி இல்லை என்னையாவது கல்யாணம் பண்ணி கொடுறி. சரி இவனே ஓகே தான். எங்க 2 பேருக்கு டேட்டிங் அரேஞ்ச் பண்ணு. பண்ணுடா. ஏய் இந்த Dress நல்லா இருக்கா? அவருக்கு பிடிக்கும்ல. அவரா? ஆமாண்டா, பின்ன மரியாதை கொடுக்கணும்ல. ஏண்டி நம்ம கல்யாணத்துக்கு அப்போ ஸ்டேஜ்ல நீ என்னை கூப்பிட்டு காது கேட்கலன்றதுக்காக அவ்வளோ அசிங்கமா கேட்ட. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னும் அதை வச்சு கலாச்சிட்டு இருக்காங்க. அவனை அவருங்கிற. டேய் அது நீடா, அது அவருடா. எத்தனை நாள்னு பாக்குறேன் நானும் இந்த அவரு இவரெல்லாம். இங்க பாரு, கண்ணு வைக்காத சொல்லிட்டேன். எனக்கு என்னவோ எங்க 2 பேருக்கும் நல்லா வைப் செட் ஆகும்னு தோணுது. யாரு உன் கூடயா? ஏய் கால் பண்ணிட்டாரு. ஹலோ வந்துட்டீங்களா? ஆந்தோட வரேன். ஏ சுவாதி, நான் கால் பண்றேன், நீ அட்டென்ட் பண்ணி வை. அவன் என்ன பேசுறான்னு கேட்போம்.
டேய் நாங்க ஏதோ பர்சனலா பேசுவோம் அத போய் ஒட்டு கேக்குறேன்னு சொல்ற. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனை பார்க்க போற, அவன் கேரக்டர் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு பையனுக்கு தான் இன்னொரு பையன் என்ன நோக்கத்தோட பார்க்கறான்னு தெரியும். அதனால நீ அட்டென்ட் பண்ணி வை, நான் லைன்ல இருக்கேன். சரி ஓகே. ஹாய். ஹே ஹாய். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சரி என்ன சாப்பிடுறீங்க? நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணாலும் நான் சாப்பிடுவேன். அப்போ ஃபெனாயில் ஆர்டர் பண்ணுவா, குடி. அப்புறம் நீங்கள் எவ்வளோ வருஷமா இந்த ஏரியாவில் இருக்கீங்க? நான் சின்ன வயசுல இருந்தே இங்க தான். நானும் பக்கத்து ஏரியா தான். ஓ. பட் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நான் அவ்வளவா வெளியெல்லாம் வர மாட்டேன். ஓ, அவ்வளோ ஹோம்லி கேர்ளா? அவ ஓம்லி கேர்ள் இல்லடா, சோம்பேறி கேர்ள். வீட்டை விட்டு கூட வெளியே வர மாட்டா, அந்த அளவுக்கு சோம்பேறி. உங்களுக்கு ஒர்க்லாம் எப்படி போகுது? எனக்கு சூப்பராக போகுது. நல்ல ஒர்க், நல்ல சேல்ரி. பட் வீட்டில் தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டே இருக்காங்க. ஏன் கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்ல வேற யாராவது லவ் பண்றீங்களா? அடையாங்க, அந்த சாப்டர்லாம் என் லைஃப்லேயே கிடையாதுங்க. பட் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ. என்ன இவ்ளோ லெங்தா பேசிட்டு இருக்காங்க? நான் ஒன்று சொல்லவா? ம். உங்கள் ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாராச்சும் பாத்திர போகிறாங்களோன்னு நினைக்காம, ஒரு தயக்கம் இல்லாமல் பிரைட்டாக சிரிக்கிற உங்கள் ஸ்மைல் க்யூட்டாக இருக்குங்க. தேங்க் யூ. இது வரைக்கும் பேசின வரைக்கும் ஒன்று தெரியுதுங்க. என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கிடைச்சிட்டான்னு மட்டும் தெரியுதுங்க. அதனால என்ன கட் ஆயிடுச்சு? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன கட் ஆயிடுச்சு? ஐயோ, என்ன பேசுறாங்கன்னு வேற தெரியலையே. சரி ஸ்வாதி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்ணிட்டு சொல்லுங்கள், ஓகேவா? பாய். ம் பை. இவன் என்ன இவ்ளோ சந்தோஷமா போறான்? என்னடி ஸ்வாதி, என்னாச்சு? இவ்வளோ ஹாப்பியா போறான்? எல்லாம் குட் திங்ஸ் தான். சரி, நம்மளை பத்தி சொல்லிட்டல, சொல்லிட்டேனே. அதுக்கு என்ன சொன்னாரு? உனக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னாங்களோ அதே தான் எனக்கும் சொன்னாங்க. எனக்கு ஓகே தான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு விருப்பம் இல்லாம தானே இந்த கல்யாணம் நடந்துச்சு. நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நம்ம கல்யாணம் நடக்கும். அதனால நீங்கள் 2 பேரும் லீகலாக டிவோர்ஸ் பண்ணிட்டு வாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஹேப்பன் ஒரு ரியல் லைஃப் டேட்டிங் ஆப். இதுல சேம் லொக்காலிட்டியில இருக்கிற பீப்புளை உங்களால ஈஸியா ரீச் அவுட் பண்ண முடியும், அண்ட் சேம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளை உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பிரஸ் பண்ணி ஹேப்பன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.